2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதாவது இந்த 2026ல இப்போ ஏதாவது வழக்குகள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய காலம் இது. ஆல்ரெடி உங்களுக்கு வழக்குகள் இருந்தா முடியக்கூடிய காலம். சேம் டைம் உங்களுக்கு வேலண்டரியா பிரச்சனைகளை கொடுக்க யாராவது வந்தா அந்த வம்பு தும்புகள் கண்டிப்பா போயிடாதீங்க. ஏன்னா பழைய பிரச்சனை முடியக்கூடிய காலம், புது பிரச்சனை தொடங்கக்கூடிய காலமும் ஒரே காலமாக தான் இருக்கு. ஸோ நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் முடிச்சு விட்டுருங்க. புதுசா எதுலையுமே நீங்க இன்வால்வ் ஆகி புதிய பிரச்சனைகளுக்காக காத்திருக்கக்கூடிய காலமா மாத்திராதீங்க. காதலிக்கக்கூடிய ஆளா நீங்க இருக்கீங்கன்னா காதல் திருமணமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக தான் வந்திருக்கு. ஸோ நீங்க உங்க காதலியே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கட்டாய கண்மூடி எஸ் சொல்லிருங்க. கண்டிப்பா இந்த இயர் காதல் திருமணம் சிம்ம ராசிக்கு நடக்கக்கூடிய காலம் இது. இந்த 2026ல உங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தொழிலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மாறலாம். இதில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கான்னா 100% இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய காலம் இது. புது பொறுப்புகள், அதாவது பதவி உயர்வுகள். இப்போ ஒருத்தவங்க ஷேர் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸின் விளிம்பை நோக்கி போகக்கூடிய, அதாவது பேஸ்மெண்ட். இப்போ ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் ஒரு அட்டெம்ப்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டெம்ப்டராக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய காலம் இது. வெளிநாட்டு வேலையை தேடிக்கொண்டிருக்கிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு அதுக்கான காலம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் வெளிநாட்டு கண்டிப்பாக போயிடுவீங்க. அதாவது இது வரைக்கும் ப்ராசஸிங் நடக்கக்கூடிய டைம் டிலே ஆகிட்டு இருக்கலாம், இல்லைனா விசா ப்ராசஸ் காத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த இயர் உங்களுக்கு சடனாக அது கிடச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். காதலிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் காதலிங்க. ஏன்னா உணர்ச்சி வசம் சில நேரம் காதலில் சிக்கலை ஏற்படுத்திடலாம். திருமண வாழ்க்கைக்கு முக்கியமானதே நம்பிக்கை. ஸோ அதிக நம்பிக்கை உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு கொடுங்க. இந்த வருஷம் திருமண வாழ்க்கைக்கு முக்கியமானதே நம்பிக்கை. ஸோ அதிக நம்பிக்கை உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு கொடுங்க. இந்த வருஷம் உங்கள் பார்ட்னர்ஸோட மனதை வென்றுடலாம். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மன அழுத்தம் அதிகமாக காணப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய யோகா பண்ணுங்கள், நிறைய தியானம் பண்ணுங்கள், மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அப்புறம் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. அதாவது கண்டமேனிக்கு நீங்கள் சாப்பிடாம நம்ம ஹெல்த்துக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காகக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ அதனால் ஹெல்த் வைஸ் எப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கவனமாக கையாண்டா அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் கூட ஓகே ஆயிரும். மொத்தத்தில் இந்த 2026ல சிம்மராசிக்காரர்களுக்கு புகழ் அண்ட் பொறுப்பு கிடைக்கக்கூடிய காலம். இதில் ரொம்ப நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான்.